கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளிலும் நாம் செபிக்க இருக்கிற ஒரு மாநிலம் உத்தரகாண்ட். இந்த உத்தரகாண்டை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்த்துவிட்டு நாம் பிற்பாடு இந்த மாநிலத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். இதனுடைய தலைநகர் டேராடூன். இதனுடைய மக்கள் தொகை சுமார் 1.1 கோடி. இங்கு வாழும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை 0.37% உள்ளது. எழுத்தறிவு 78.82%. இங்கே அதிகமாக பேசக்கூடிய மொழி இந்தி. இங்கே இருக்கிற திருச்சபைகள், மிஷனரிகள் வல்லமையாய் கர்த்தருக்குள் எழும்ப நாம் செபிக்க வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்து ரட்சிக்கப்பட நாம் செபிக்க வேண்டும். பெருவெள்ளத்தால் உண்டாகும் பாதிப்புகள் உள்ளாகும் மாநிலம். இயற்கை சீற்றிலிருந்து ஜனங்கள் காக்கப்பட நாம் செபிக்க வேண்டும். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் 2ஆம் இடம் வகிக்கும் இம்மாநிலம் எல்லா விதத்திலும் வளர்ச்சியடைய நாம் செபிக்க வேண்டும். 65% நிலங்கள் காடுகளால் நிறைந்துள்ள ஒரு மாநிலம். வனவளம் செழிக்க கருத்தாக நாம் செபிக்க வேண்டும். என்னோடு கூட நீங்கள் இணைந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறும்படி இயேசுவின் நாமத்தால் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஓய்வு நேரங்களிலும் நீங்கள் செபிக்க அன்பாய் உங்களை நான் அழைக்கிறேன். என்னோட கூட இணைந்து ஒரு சில மணித்துளிகள் இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக நாம் செபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே உத்தரகாண்ட் மாநிலத்துக்காக செபிக்கிற ஆண்டவரே தகப்பனே, உமது கரத்தை நீர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நீட்டும் ஆண்டவரே. அந்த டேராடூன் பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுமார் 1.1 கோடி மக்கள் இருக்கிறதான ஆண்டவரே அந்த ஜனக்கூட்டத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உத்தரகாண்டில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும், மிஷனரிமார்களையும், திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு மிஷனரிமார்கள் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு ஊழியர் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. இயேசுவே, உங்கள் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு மிஷனரிமார்கள் மேலே, அவங்க பிள்ளைகள் மேலே அப்பா நாங்கள் தெளிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பாஸ்டர்ஸ் மேலே, ஆண்டவர் விசுவாச குடும்பங்கள் மேலே இயேசுவே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவர்களை கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக. உடைய வல்லமையான கரம் உத்தரகாண்டில் கிரியை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உத்தரகாண்டில் இறங்கி மகிமையான காரியங்களை செய்ய செபிக்கிற ஆண்டவரே. ஜனங்கள் உம்மை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். இயேசுவே, உங்கள் நாமத்தினாலே செபிக்கிற ஆண்டவரே உத்தரகாண்டில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடுங்க. இதுவரையில் உம்மை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, இயேசு என்னும் நாமத்தை யாரெல்லாம் அறியாமல் இருக்கிறாங்களோ, யாருடைய மனக்கண்களெல்லாம் திறக்கப்படாமல் இருக்கிறதோ, யாருடைய கண்களெல்லாம் திறக்கப்படாமல் இருக்கிறதோ, யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொடுவதாக. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, நீங்கள் மனம் இறங்க வேண்டும்ப்பா. இயேசுவே, நீர் மனம் இறங்கணும். இயேசுவே, இரக்கம் செய்யணும். ரட்சிப்பின் கரத்தை நீர் நீட்டும். நீர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. அந்த உத்தரகாண்ட் பகுதியை கர்த்தர் சந்திப்பீராக. இதுவரையில் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மகனையும் மகளையும் கர்த்தர் சந்தித்து உம்முடைய வலது கரத்தை நீட்டி ரட்சிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. பெருவெள்ளத்தால் உண்டாகிற பாதிப்பு ஆண்டவரே அந்த
தேசத்தில் அதிகமாய் காணப்படுகிற எல்லா இயற்கை பேரழிவுகள் நிறுத்தப்படட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. இயற்கை அழிவுகள் உண்டாகாதபடி, பேரழிவுகள் உண்டாகாதபடி, வெள்ளங்களினால் அழிவு உண்டாகாதபடி கர்த்தர் அந்த மாநிலத்தை பாதுகாப்பீராக. உத்தரகாண்ட் மாநிலத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தினால அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகட்டும், மீட்பு உண்டாகும்படியாக செபிக்கிறோம். ஜனங்கள் காக்கப்பட செபிக்கிறோம். பேரழிவிலிருந்து ஜனங்கள் காக்கப்படுவார்களாக. பேரழிவு உண்டாகாதபடிக்கு இரக்கம் செய்யுங்க, மனம் இறங்குங்க என்று சொல்லி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையில் 2ஆம் இடம் வகிக்கிறதான இந்த மாநிலம் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைய இயேசுவே உங்கள் நாமத்தினால் ஆசீர்வதித்து செபிக்கிறோம்ப்பா. உத்தரகாண்ட் மாநிலத்தை இயேசுவே உங்கள் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, 65% நிலங்களால் காடுகளால் நிறைந்துள்ள அந்த ஆண்டவரே மாநிலம் வனவளம் செழிக்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க செபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உத்தரகாண்ட் மாநிலத்தை இயேசுவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வல்லமையான கரம் ஆண்டவரே அந்த மாநிலத்தின் மேலே இறங்கி வரட்டும். தேசத்தில் இருக்கிற எல்லா மாந்திரிக செய்வினை வல்லமைகள் எல்லாம் எரிந்து போகட்டும். ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு எதிராய் போராடுகிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக இந்த வேலையில். இயேசுவே, ஜனங்களை சந்தியும் ஆண்டவரே. இயேசுவே, ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை அறிகிற அறிவை ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதே ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் மகிமையான காரியங்களை அந்த உத்தரகாண்ட் பகுதியில் செய்யும்படியாக செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே இந்த செபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செப நேரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க பிதாவே. இயேசுவின் நாமத்தில் உத்தரகாண்ட் பகுதிக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா விண்ணப்பங்களும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, யாரெல்லாம் என்னோட கூட இணைந்து செபிக்கிறாங்களோ, இந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் செபிக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தனிப்பட்ட தேவைகளை சந்திங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, நீர் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யுங்க. தொடர்ந்து நாங்கள் தேசங்களுக்காக செபிக்க ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக திறப்பில் நிற்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்த வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெபங்களிலே பங்கு கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.